வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். மற்றொரு நல்ல நாள், மற்றொரு புதிய திறமை. இந்த பதிவு ரப்பர் சீல் ரப்பர் எண்ணெய் முத்திரை பாகம் 1 மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளி இருக்கப் போகிறது. பாகம் 2 பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறந்த புரிதலுக்கு வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். மறக்காம நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். அறிவிப்பு மணியை அழுத்திடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகிற காணொளி உங்களுக்கு உடனே தெரியவரும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் காணொளி பகிரவும். ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பல்வேறு வகையான தொழில்கள் மற்றும் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு திரவ கசிவு மற்றும் மாசுபாட்டிற்கு எதிராக பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பொதுவாக பயன்படுத்தப்படும் தொழில்களின் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே. தானியங்கி ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் வாகனத் தொழிலில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு அவை இயந்திரங்கள், பரிமாற்றங்கள் மற்றும் பிற முக்கிய கூறுகளில் திரவ கசிவை தடுக்க பயன்படுத்தப்படுகின்றன. விண்வெளித் தொழிலுக்கு மிகவும் நம்பகமான கூறுகள் தேவைப்படுகின்றன. மேலும் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் இயந்திரங்கள், தரையிறங்கும் கியர் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகள் உட்பட பல்வேறு விமான அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. கட்டுமானம், அகழ்வாராய்ச்சிகள், ஏற்றிகள் மற்றும் புல்டோசர்கள் போன்ற கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் கனரக இயந்திரங்களுக்கு திரவ கசிவு மற்றும் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மேலும் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பொதுவாக இந்த பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. உணவு மற்றும் பானங்கள். உணவு மற்றும் பானத் தொழிலில் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பதப்படுத்துதல் மற்றும் பேக்கேஜிங் உபகரணங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு அவை திரவ கசிவு மற்றும் சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாசுபாட்டை தடுக்கின்றன. விவசாயம், டிராக்டர்கள், இணைப்புகள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்ற விவசாய இயந்திரங்களுக்கு திரவ கசிவு மற்றும் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மேலும் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் இயந்திரங்கள், பரிமாற்றங்கள் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகள் உட்பட பல்வேறு கூறுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. தொழில்துறை உற்பத்தி. தொழில்துறை உற்பத்தியில் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பம்புகள், கம்ப்ரசர்கள், மோட்டார்கள் மற்றும் கன்வேயர்கள் உள்ளிட்ட பரந்த அளவிலான உபகரணங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அவை நம்பகமான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவும் திரவ கசிவை தடுக்கவும் உதவுகின்றன. எண்ணெய் மற்றும் எரிவாயு. எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில் கடினமான சூழலில் செயல்படும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை நம்பியுள்ளது. மேலும் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் துளையிடும் கருவிகள், குழாய்கள் மற்றும் வால்வுகள் உட்பட பல்வேறு கூறுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. மருத்துவம் மற்றும் மருந்து. மருத்துவம் மற்றும் மருந்து தொழில்களில் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் மருந்துகளை பதப்படுத்துவதற்கும் பேக்கேஜிங் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் உபகரணங்களிலும் அதேபோல் மருத்துவ சாதனங்களிலும் திரவ கசிவு மற்றும் மாசுபடுவதை தடுக்கின்றன. சுருக்கமாக, ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பல்வேறு தொழில்கள் மற்றும் பயன்பாடுகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. அங்கு அவை திரவ கசிவு மற்றும் மாசுபாட்டிற்கு எதிராக அத்தியாவசிய பாதுகாப்பை வழங்குகின்றன. நம்பகமான செயல்பாட்டை உறுதி செய்து பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகளுக்கு இணங்குகின்றன. 7. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பொதுவாக ஊசி மோல்டிங் எனப்படும் செயல்முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன. உற்பத்தி செயல்பாட்டில் உள்ள பொதுவான படிகள் இங்கே. மூலப்பொருள் தேர்வு. உற்பத்தி செயல்முறையின் முதல் படி பொருத்தமான மூலப்பொருட்களை தேர்ந்தெடுப்பதாகும். பொதுவாக ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் நைட்ரில் ரப்பர், சிலிகான் ரப்பர் அல்லது fluoroelastomer போன்ற செயற்கை ரப்பரால் செய்யப்படுகின்றன. ரப்பரின் தேர்வு குறிப்பிட்ட பயன்பாடு மற்றும் செயல்திறன் தேவைகளை பொறுத்தது. கலவை மூல ரப்பர் பொருள் மற்ற பொருட்களுடன் கலக்கப்படுகிறது. அதாவது குணப்படுத்தும் முகவர்கள், முடுக்கிகள் மற்றும் நிரப்பிகள் விரும்பிய பண்புகளுடன் ஒரு ரப்பர் கலவையை உருவாக்குகின்றன.
மோல்டிங் ரப்பர் கலவை பின்னர் ஒரு சிறப்பு ஊசி மோல்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு அச்சுக்குள் செலுத்தப்படுகிறது. அச்சு ரப்பர் எண்ணெய் முத்திரையின் வடிவம் மற்றும் பரிமாணங்களை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஊசி மோல்டிங் இயந்திரம் அச்சுக்கு வெப்பத்தையும் அழுத்தத்தையும் செலுத்துகிறது. இதனால் ரப்பர் அச்சு குழியின் வடிவத்தை எடுக்கிறது. குணப்படுத்துதல் ரப்பரை அச்சுக்குள் செலுத்தியவுடன் அது குணமாகும். கியூரிங் என்பது கடினத்தன்மை, நெகிழ்ச்சித்தன்மை மற்றும் வெப்பம் மற்றும் இரசாயனங்களுக்கு எதிர்ப்பு போன்ற விரும்பிய பண்புகளை அடைய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரப்பரை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சூடாக்கும் செயல்முறையாகும். முடித்தல் குணப்படுத்திய பிறகு ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் அச்சில் இருந்து அகற்றப்பட்டு அதிகப்படியான பொருட்களை ஒழுங்கமைத்தல், சுத்தம் செய்தல் மற்றும் ஆய்வு செய்தல் போன்ற பல்வேறு முடித்தல் செயல்முறைகளுக்கு உட்படுகின்றன. எண்ணெய் முத்திரைகள் பின்னர் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களில் நிறுவ தயாராக உள்ளன. சுருக்கமாக, ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் ஒரு சிறப்பு ஊசி மோல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன. இதில் மூலப்பொருட்களின் தேர்வு, கலவை, மோல்டிங், குணப்படுத்துதல் மற்றும் முடித்தல் ஆகியவை அடங்கும். உற்பத்தி செயல்முறை ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் துல்லியமான விவரக்குறிப்புகள் மற்றும் செயல்திறன் தேவைகளை உருவாக்குவதை உறுதி செய்கிறது. இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களின் நம்பகமான மற்றும் திறமையான செயல்பாட்டை செயல்படுத்துகிறது. 8. ரப்பர் எண்ணெய் முத்திரைகளின் உற்பத்தி செயல்முறை பற்றிய சில கூடுதல் விவரங்கள். அச்சு வடிவமைப்பு. அச்சு வடிவமைப்பு உற்பத்தி செயல்முறைக்கு முக்கியமானது. ரப்பர் எண்ணெய் முத்திரையின் சரியான வடிவம் மற்றும் பரிமாணங்களை உருவாக்க அச்சு வடிவமைக்கப்பட வேண்டும். அச்சு வடிவமைப்பு சிக்கலான கணினியுதவி வடிவமைப்பு, கனடிய டாலர் மென்பொருளை உள்ளடக்கி அச்சுகளின் 3D மாதிரியை உருவாக்கலாம். ஊசி மோல்டிங் இயந்திரம். உற்பத்தி செயல்பாட்டில் பயன்படுத்தப்படும் ஊசி மோல்டிங் இயந்திரம் குறிப்பாக ரப்பர் கலவைகளை கையாள வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரப்பர் கலவையை அச்சு குழிக்குள் செலுத்த இயந்திரமானது அச்சுக்கு வெப்பத்தையும் அழுத்தத்தையும் செலுத்துகிறது. ரப்பர் எண்ணெய் முத்திரையின் விரும்பிய பண்புகளை அடைய வெப்பநிலை மற்றும் அழுத்தம் போன்ற பல்வேறு அளவுருக்களை சரிசெய்யவும் இயந்திரத்தை திட்டமிடலாம். குணப்படுத்தும் செயல்முறை. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் கடினத்தன்மை மற்றும் நெகிழ்ச்சி போன்ற விரும்பிய பண்புகளை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த குணப்படுத்தும் செயல்முறை முக்கியமானது. வெவ்வேறான ரப்பருக்கு சூடான காற்றை குணப்படுத்துதல், நீராவி குணப்படுத்துதல் அல்லது மைக்ரோவேவ் கியூரிங் போன்ற பல்வேறு குணப்படுத்தும் முறைகள் தேவைப்படுகின்றன. குறிப்பிட்ட ரப்பர் கலவை மற்றும் விரும்பிய பண்புகளை பொறுத்து குணப்படுத்தும் செயல்முறை சில நிமிடங்களிலிருந்து பல மணிநேரங்கள் வரை இயங்கும் ஆகலாம். தரக்கட்டுப்பாடு. உற்பத்தி செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதியாக தரக்கட்டுப்பாடு உள்ளது. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் தேவையான விவரக்குறிப்புகள் மற்றும் செயல்திறன் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு ஆய்வு செயல்முறைகளுக்கு உட்படுகின்றன. இதில் காட்சி ஆய்வுகள், பரிமாண அளவீடுகள் மற்றும் கடினத்தன்மை, நெகிழ்ச்சித்தன்மை மற்றும் வெப்பம் மற்றும் இரசாயனங்களுக்கு எதிர்ப்பு போன்ற பல்வேறு பண்புகளுக்கான சோதனை ஆகியவை அடங்கும். நிலைத்தன்மை. ரப்பர் எண்ணெய் முத்திரைகளின் பல உற்பத்தியாளர்கள் நிலைத்தன்மை மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். உற்பத்தி செயல்பாட்டில் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துதல், கழிவு மற்றும் ஆற்றல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் நிலையான உற்பத்தி நடைமுறைகளை செயல்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். சுருக்கமாக, ரப்பர் எண்ணெய் முத்திரைகளின் உற்பத்தி செயல்முறை அச்சு வடிவமைப்பு, ஊசி வடிவமைத்தல், குணப்படுத்துதல், முடித்தல் மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. துல்லியமான விவரக்குறிப்புகள் மற்றும் செயல்திறன் தேவைகளை பூர்த்தி செய்யும் உயர்தர ரப்பர் எண்ணெய் முத்திரைகளை உருவாக்க இந்த செயல்முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர். மறக்காம நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். அறிவிப்பு மணியை அழுத்திடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகிற காணொளி உங்களுக்கு உடனே தெரிய வரும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் காணொளி பகிரவும். ரப்பர் எண்ணெய் முத்திரைகளின் தரம்,
மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்கு முக்கியமான பல சோதனைகள் உள்ளன. சில முக்கிய சோதனைகள் இங்கே. கடினத்தன்மை சோதனை. ரப்பர் எண்ணெய் முத்திரைகளின் கடினத்தன்மை ஒரு முக்கியமான பண்பு மற்றும் ஒரு டூரோமீட்டரை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. சோதனையானது முத்திரையின் மேற்பரப்பில் ஒரு சிறிய ஆய்வை அழுத்தி எதிர்ப்பை அளவிடுவதை உள்ளடக்கியது. கடினத்தன்மை ரப்பர் வகையை பொறுத்து ஷோர் ஏ அல்லது ஷோர் டி அலகுகளில் அளவிடப்படுகிறது. கம்ப்ரஷன் செட் டெஸ்ட். கம்ப்ரஷன் செட் என்பது ரப்பர் ஆயில் சீல் சுருக்கப்பட்ட பிறகு அதன் அசல் வடிவத்திற்கு திரும்பும் திறன் ஆகும். சோதனையானது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு முத்திரையை சுருக்கி நிரந்தர சிதைவின் அளவை அளவிடுவதை உள்ளடக்கியது. இழுவிசை சோதனை. ரப்பர் எண்ணெய் முத்திரையின் இழுவிசை வலிமையானது அதை உடைக்கும் வரை எதிர் திசைகளில் இழுப்பதன் மூலம் அளவிடப்படுகிறது. சோதனையானது முத்திரையை உடைக்கத் தேவையான சக்தியின் அளவை அளவிடுகிறது மற்றும் அதன் ஒட்டுமொத்த வலிமை மற்றும் ஆயுள் ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கு முக்கியமானது. இரசாயன எதிர்ப்பு சோதனை. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் அவற்றின் பயன்பாட்டில் கடுமையான இரசாயனங்கள் அடிக்கடி வெளிப்படும். எனவே இரசாயன எதிர்ப்பு ஒரு முக்கியமான சொத்து. சோதனையானது முத்திரையை பல்வேறு இரசாயனங்களுக்கு வெளிப்படுத்துவது மற்றும் காலப்போக்கில் அதன் செயல்திறனை அளவிடுவது ஆகியவை அடங்கும். வெப்பநிலை எதிர்ப்பு சோதனை. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் அவற்றின் பயன்பாட்டில் தீவிர வெப்பநிலைக்கு வெளிப்படும். எனவே வெப்பநிலை எதிர்ப்பும் ஒரு முக்கியமான சொத்து. சோதனையானது முத்திரையை அதிக மற்றும் குறைந்த வெப்பநிலைகளுக்கு வெளிப்படுத்துவது மற்றும் காலப்போக்கில் அதன் செயல்திறனை அளவிடுவது ஆகியவை அடங்கும். கசிவு சோதனை. கசிவு என்பது ரப்பர் எண்ணெய் முத்திரைகளுக்கு ஒரு முக்கியமான தோல்வி பயன்முறையாகும். எனவே கசிவு சோதனை என்பது தரக்கட்டுப்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாகும். சோதனையானது முத்திரையை அழுத்துவது மற்றும் ஏதேனும் கசிவுகள் உள்ளதா என சரிபார்ப்பது ஆகியவை அடங்கும். பரிமாண ஆய்வு. சரியான பொருத்தம் மற்றும் செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் துல்லியமான பரிமாணங்களுக்கு தயாரிக்கப்பட வேண்டும். பரிமாண ஆய்வு என்பது முத்திரையின் பரிமாணங்கள் மற்றும் சகிப்புத்தன்மையை அளவிடுவதை உள்ளடக்கியது. அவை தேவையான விவரக்குறிப்புகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்கின்றன. ஒட்டுமொத்தமாக ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் அவற்றின் நோக்கம் கொண்ட பயன்பாட்டிற்கான தேவையான விவரக்குறிப்புகள் மற்றும் செயல்திறன் தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்கு இந்த சோதனைகள் முக்கியம். முடிவுரை. ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் பல தொழில்களில் ஒரு முக்கிய அங்கமாகும். மேலும் அவற்றின் உற்பத்தி செயல்முறை அச்சு வடிவமைப்பு, ஊசி வடிவமைத்தல், குணப்படுத்துதல், முடித்தல் மற்றும் தர கட்டுப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ரப்பர் எண்ணெய் முத்திரைகளின் தரம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்படும் சில முக்கியமான சோதனைகளில் கடினத்தன்மை, சுருக்க அமைப்பு, இழுவை, இரசாயன எதிர்ப்பு, வெப்பநிலை எதிர்ப்பு, கசிவு மற்றும் பரிமாண ஆய்வு சோதனைகள் ஆகியவை அடங்கும். இந்த சோதனைகள் ரப்பர் எண்ணெய் முத்திரைகள் அவற்றின் நோக்கம் கொண்ட பயன்பாட்டிற்கான தேவையான விவரக்குறிப்புகள் மற்றும் செயல்திறன் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகின்றன. உற்பத்தியாளர்கள் நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். முடிந்த அளவு பிளாஸ்டிக் பொருள்கள் பயன்பாட்டை குறைப்போம். மறுசுழற்சி, மறுபயன்பாடு பற்றி சிந்திப்போம். இயற்கையை பாதுகாப்போம் வருங்கால சந்ததியர்க்கு. வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thanks for watching.